ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, மஞ்சிஸ்தா சோப் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீட்லேயே நம்மளே செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சிஸ்தா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, முகத்தில் இருக்கிற அந்த கருப்பு, அந்த பிக்மெண்டேஷன் அதெல்லாம் மறையறதுக்கு நல்லா ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மஞ்சிஸ்தா சோப்பை செஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு போட்டு குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதை இன்றைக்கி எப்படி செய்யலாம் அப்படின்னு, வீட்டிலே எப்படி இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மஞ்சிஸ்தா போட்டுக்கலாம். இதை இப்போ லேசாக காய்ச்சிக்கலாம். அப்படியே பொடியாகவும் போட்டுக்கலாம். ஆனால் பொடியாக போட்டோன்னா சோப்பு போடுறப்ப அந்த பொடி மேலே தட்டுப்படுது. அதனால் இதை காய்ச்சி அதுக்கப்புறம் அதை வடிகட்டி நம்ம சோப்பில் ஊற்றிக்கலாம். இதில் லேசாக காய்ச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினோன்னா அந்த சோப்பு கொல கொலன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மஞ்சிஸ்தாவை லேசாக காய்ச்சிக்கலாம். இப்போ பெரிய பாத்திரத்தில் போட்டோன்னா பாதி இந்த மஞ்சிஸ்தா அதிலே ஒட்டிக்கிறோம். அதனால சின்ன கிண்ணமாக எடுத்து அதில் போட்டிருக்கேன். இப்போ ஆயிடுச்சு ஓரளவுக்கு. சும்மா லேசாக அது கரைஞ்சா போதும். இப்போ மஞ்சிஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ சோப்பு தயாரிக்கிறதுக்கு இது பண்ணலாம். சோப்பு தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம். எப்படின்னு பார்த்துடலாம். சிம்பிள் மெத்தட் தான். இதை வெளியில் சோப்பு நம்ம வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலே செஞ்சுக்கலாம். நான் இப்போ இந்த கோட் மில்க் சோப்பு வாங்கி வச்சுருக்கேன். கோட் மில்க் சோப்பு அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். பேஸ், அந்த பேஸை தான் யூஸ் பண்ண போகிறேன். கோட் மில்க் சோப்போடைய பேஸை தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு அதை நம்ம சூடு பண்ணி இப்போ சோப்பு தயாரிக்கிறது பார்க்கலாம். இப்போ தண்ணி சூடானோடனே அது மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கோட் மில்க் பேஸ் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம இப்போ மஞ்சிஸ்தாவை போட்டுக்கலாம். இப்போ இதை வடிகட்டி போடுறதுனால சோப்பு போடுறப்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கரகரன்ட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இதை போட்டுட்டு அது லேசாக கொதிச்ச உடனே இதில் ஸ்மெல்லுக்காக நான் ஜவ்வாதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்மெல்லுக்காக
ஜவ்வாதை வந்து பொடியாவோ அல்லது இப்போ இது பேஸ்ட்டாகவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோடைய ஸ்மெல்லு சோப் போட்டு குளிக்கிறப்ப அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சோண்டு ஜவ்வாது வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். ஜவ்வாது வந்து நேச்சுரலானது தான், எதுவும் இல்லை, கெமிக்கல்லாம் இல்லை. நம்ம கெமிக்கல் இல்லாத சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் வந்து மற்ற எதுவும் போடாமல் கெமிக்கலையே இது ஜவ்வாதையே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஜவ்வாதை போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஜவ்வாது நல்லா அது கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஜவ்வாது போட்டுக்கலாம். நம்ம ஸ்மெல்லுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்மெல்லு நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம ஜவ்வாதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு குளித்தா ஜவ்வாது பூசின மாதிரி நல்லா ஓரளவுக்கு ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு இதில் ஊற்றி வச்சிடலாம். அப்புறம் சோப்பு வந்து நல்லா கட்டியானதுக்கப்புறம் அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த கலரில் தான் இருக்கும் சோப்பு. இந்த அச்சில் நம்ம ஊற்றிக்கலாம் சோப்பை. ஊற்றியாச்சு. இன்னி சோப்பு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்மளுக்கு மஞ்சிஸ்தா சோப்பு வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து முகத்துக்கு தேய்ச்சி குளிக்கலாம், உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கலாம். நல்ல கலர் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்களும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.